முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி அவர்கள் இவருக்கு பின்னால் இருக்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இவர் தலைமையேற்றார். அந்த நீங்க அந்த சீக்குவலை புரிஞ்சுக்கணும். வேலுமணி அவர்கள் அந்த தலைமை முன்னிலை, அதுதான் சொல்றேன். அந்த மாவட்டத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர் அவர், முன்னாள் அமைச்சர். அந்த 10 தொகுதிக்குமே அவர் பொறுப்பா இருக்கக்கூடியவர். வேற அண்ணாமலை வளர்ந்து வரக்கூடிய தலைவர். ஆனா பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தவர்களாலையும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான வாயடைக்கிறதுக்காக அவருடைய தலைமையிலேயே ஆர்ப்பாட்டம் இருக்கிறார். இதுதான் அந்த முக்கியத்துவம் புரிஞ்சு. நான் சொன்னேன், நயினார் நாகேந்திரன் பேருக்கு பிறகு அண்ணாமலை பேர் தான் போட்டிருக்கு. இதுல 40 பேர் நட்சத்திர பிரச்சார குழுல, அதற்கு பேர் தான் வாணிதேக்கா பேர், அதுக்கு பேர் தான் தமிழிசைக்கா பேர், எல்லாரும் பேருமே. அப்ப யாரும் பின்னாடி இவருக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் பாஜக கொடுத்து கொண்டே இருக்கு. ஊடகங்களும் சில விவரம் அறியாம ஆசையில் இருக்கக்கூடிய அவசரமா படுறவங்களும் அப்படியோ பதில் இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பை ரொம்ப மெஷர்டா எடுத்து வைக்கிறாரு. அகில இந்திய தலைமை ரொம்ப கவனமா காய் நடத்து. சில விஷயங்கள் சொல்லுங்க, அதுல கிரிக்கெட்ல என்ன சொல்லி இம்பாக்ட் பிளேயரா சொல்லுங்க, அது டப்புனு தூக்கி காடை தூக்கி போடுற மாதிரியான ஒரு விஷயம். நம்ம ஒரு காடை கையிலேயே வச்சுட்டு இருக்கோம். இந்த காடை எல்லா நேரம் போட்டு இந்த பிம்பிளிக்கு பிளாக்கின்னு காட்டிட்டு வேண்டிய அவசியம் இல்லை. சில காடை க்ளோஸ் டு த ஹார்ட் வச்சுக்க வேண்டியது, எப்போ தேவைப்படுதோ அப்படி இறக்கி விட வேண்டியது. அந்த மாதிரி தான் திரு அண்ணாமலை வச்சிருக்காங்க. அவரே சொன்னது போல, நாம ஏற்கனவே சொன்ன போல, தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலையும் போட்டியிட முடியும் அவரால்.